விவகாரத்தை தொடர்ந்து பவன் கல்யாண் அவர்கள் அதுக்கு பரிகாரம் செய்யற விதமா கோவில் படிகளை சுத்தம் செய்யறதா வெளியான வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. பவன் கல்யாணின் பிராயச்சித்த தீட்சையின் ஒரு பகுதி என சமூக வலைத்தளங்களில் வெளியான வீடியோ. ஆந்திர மாநிலத்துடைய துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் அவர்கள் திருப்பதி நெய் விவகாரத்துல கலப்படம் ஏற்பட்டதை தொடர்ந்து அதுக்கு பரிகாரம் செய்ய போறதா தெரிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த பரிகாரத்தோட ஒரு பகுதியா கோவிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய படிக்கட்டுகளை சுத்தம் செய்யற மாதிரியான காட்சிகள் வெளியாகி இருக்கு. இது சமூக வலைத்தளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கட்சி பிரமுகர்கள் கூடயும் பக்தர்கள் கூடயும் கனகதுர்கா கோவிலுக்கு போன ஆந்திர மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திச்சுமே அவங்க பேசியிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பியானத்துல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னது இப்படி ஒரு கிஃப்டானு மணமக்கள் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. இப்போதாங்க தாலி கட்டி முடிச்சேன், அதுக்குள்ள எப்படிங்க இப்படி ஒரு கிஃப்ட்னு சந்தோஷத்துல திக்குமுக்காடிட்டாங்க. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. கல்யாணத்துல வழக்கமாவே வளைச்சு போட்டோ ஷூட்லாம் பண்ணுவாங்க, கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி எடுப்பாங்க, நார்மல் ஃபோட்டோ வீடியோலாம் எடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் கல்யாணத்தில் அப்படியே லைவாக வரைஞ்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ பார்ப்பீங்கன்னு ஒரு பக்கம் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இவங்க லைவா வரைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த கல்யாண சீக்வன்ஸை அப்படியே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது அந்த மேடை, அப்புறமா அதை சுத்தின டெக்கரேஷன், அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ள உட்காந்துட்டு இருக்கிறது, இது எல்லாத்தையுமே ரொம்ப அச்சசலா அவங்களுடைய ஓவியத்துல கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ஏஸ்தட்டிக் ஃபீலை கொடுக்குதுங்க. அவங்க வரைஞ்சிட்டு இருக்கும் போது நிறைய சொந்தக்காரங்க வந்து அப்படி என்னப்பா வரைகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு போறாங்க.